தீட்டக்குடி தொகுதியில் இருக்கும் கைம்பெண்கள் இன்னும் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களுக்கும் மோட்டாருடன் கூடிய தையல் இயந்திரம் வழங்குவேன் என அமைச்சர் உறுதியளித்தார். ஃப்ளெக்ஸ் நிறுவனம் மற்றும் பவானியம்மாள் அறக்கட்டளை சார்பில் கைம்பெண்களுக்கு இலவச தையல் மிஷின் வழங்கும் விழாவில் அமைச்சர் சி.வே. கணேசன் கலந்து கொண்டு 150 கைம்பெண்களுக்கு மோட்டாருடன் கூடிய தையல் இயந்திரங்களை வழங்கினார். கடலூர் மாவட்டம் தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாழும் கிராமப்புற கைம்பெண்களுக்கு இலவச தையல் மிஷின் வழங்கும் நிகழ்ச்சி தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அமைச்சர் மகன் சி.வே. வெங்கடேசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற 150 கைம்பெண்களுக்கு தையல் இயந்திரம் வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அமைச்சர் பேசுகையில் இதுவரை 3150 நபர்களுக்கு தையல் இயந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களுக்கும் கிராமம் வாரியாக கணக்கெடுத்து அவர்களுக்கு உடனடியாக வழங்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். இந்நிகழ்வில் ஃப்ளெக்ஸ் நிறுவன மூத்த மேலாளர் ரமேஷ் கண்ணன், சகானா தனசேகரன், இயக்குனர் பாண்டுரங்கன், பாலச்சந்திரன், திவ்யா ஸ்வப்னராஜ், உமன்ஸ் லீக் ஃபவுண்டேஷன்ஸ் சேர்மன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்கள் திருக்கரங்களால் 150 கிராமப்புற கைம்பெண்களுக்கு இலவச தையல் மிஷின்களை வழங்கினார். கைம்பெண்கள் பெரும் மகிழ்ச்சியோடு அமைச்சர் அவர்களுக்கு கைகூப்பி தனது நன்றிகளை கூறினர். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமிர்தலிங்கம், பா. செங்குட்டுவன், நகர செயலாளர் பரமகுரு, தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் K.N.T. சங்கர் மற்றும் கழக நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வளாகத்தில் நடத்துவதற்கு அனுமதி தந்திருக்கின்ற வெங்கடேஸ்வரா கல்லூரி சேர்மன் தம்பி வெங்கடேசன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து வருகிறேன். ஆனால் வெங்கடை இவ்வளவு சிறப்பாக செய்வான்னு நான் நினைக்கவில்லை. என்னை எதுக்குமே கூப்பிட்டதில்லை. அவனுக்குள்ள ஒரு உணர்வுனா அந்த வேலையை வந்து அவன் மட்டும் தான் செய்யணும், வேற யாரும் தலையிட்டாக்க பிடிக்காது. அங்கே இருக்கின்ற இன்னும் இந்த அன்பு சகோதரிகளுக்கு, அன்பு தங்கைகளுக்கு, அன்பு தாய்மார்களுக்கு இது போன்ற பணிகள் இது மட்டும் இல்லை, இது மாதிரி கணவனை இழந்திருக்கின்ற எவ்வளவு பேர் நம்ம தொகுதியில் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதுதான் எங்கள் குடும்பத்தின் கடமை என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.